இந்த கிராமங்களில் தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்கொண்டாங்க ஒருத்தன். தன்னைத்தானே புகழ்வது தற்கொலைக்கு சமமானது. நான் என்னை புகழ்ந்து கொண்டால் ஒரு முறை செத்து போனன்னு அர்த்தம். தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமானது தான் தன்னைத்தானே புகழ்வது. தன்னை தற்கல் ஆகாது. தன்னை தற்குமா தவிட்டு கொழுக்கட்டம்பாங்க கிராமத்தில். தற்புகழ்ச்சி பேசுவதற்கு யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. எல்லோரும் தன்னை பெருமையாக பேசிவிடுவாங்க. இந்த தவிடால் செய்யப்பட்ட கொழுக்கட்டை இருக்குது பாருங்கள். அரிசி மாவால் செஞ்ச கொழுக்கட்டை நான் பெரிய கெட்டிக்காரன், நான் ருசியாக இருப்பேன்னு சொன்னால் பரவாயில்ல. தவிடு எதுக்கு ஆகும்? அந்த தவிட்டு கொழுக்கட்டை கூட தன்னை பெருமையாக பேசுவோம், தற்பெருமையாக தான் பேசிக்கொள்ளுமா. அது இயல்பு. ஆனால் சில நேரங்களில் நம்மை பற்றி விவரங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்குது. அது பெருமை இல்லை. என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய தகுதி, அதை சொல்லுவதுக்கு வெளிப்படுத்தலாம். இந்த தன்னைத்தானே தருக்கிக் கொள்ளுதலுக்கு ஒரு அளவு இருக்குது. என்ன நானே புகழ்ந்து கொள்வதற்கு ஒரு அளவு இருக்குது. அது அளவுக்கு மேலே போகக்கூடாது. சில பேர் நான் அப்படி எப்படின்னு பேச ஆரம்பித்து பேசிகிட்டே இருப்பானா, அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவன் சொல்லுவான், ரொம்ப தாளிக்காத அப்படிம்பான். ரொம்ப தாளிக்காத அப்படின்னா அதிகமாக தற்போழ்ச்சி பேசாதே, முன்னே பொழுது போதும். தாளிக்காதன்னா பாருங்கள், ஒரு குழம்பு வைக்கிறோம், ஒரு சாம்பார் வைக்கிறோம், கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு 4 கடுகு போட்டு உளுந்து முறுக்கு போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சோண்டு போட்டால் அதான் தாளிக்கிறது. இந்த தாளிப்பு அதிகமாக போனால் என்ன ஆகும்? ஒரு அளவு இருக்கணும். அந்த சட்டியில் போட்டு கொஞ்சோண்டு அப்படி டப் டப்புன்னு வெடித்தவொடனே ஊற்றிடணும். அதை அதிகமாக விட்டால் என்னாச்சு, கரிஞ்சு போய் அதுவே குழம்புக்கு டேஸ்ட் வராது. அப்போ அந்த குழம்பு டேஸ்ட்டாக சுவையாக இருக்கணும்னா லிமிட்டாக தாளித்து போடணும். அதிகமாக தாளித்தால் கருகி போயிடும். கருகி போட்டால் இருக்காது. அப்போ நான் என்னை புகழ்ந்து கொள்வதற்கு அளவு இருக்கிறது. அப்போ அளவோடு தாளிக்கணும், அளவு இல்லாமல் தாளிக்கக்கூடாது. அதில் ரொம்ப தான் தாளிக்காத என்று சொல்வார்கள்.